இந்த அரங்கத்தை தொடங்கி வைத்து பேசுவதற்கு இந்த நிகழ்வினுடைய தலைவர் அருமை நண்பர் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம் என்கின்ற பொது தலைப்பில் நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம் என்கின்ற நூலின் அவங்க என்ன செய்திருக்காங்க அப்படின்னா 17 உரைகளாக தந்துடுறார். 17 மாதங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு இடையே அவங்க பணி நிறைய இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ஜீவானாவா சிந்தனை பள்ளி என்றவுடன் மகிழ்ச்சியோடு வந்து இந்த உரைகளை அவர்கள் தந்தார்கள். அவருடைய சிறப்பு என்னன்னா, படிப்பு பணி இதற்கு அப்பாற்பட்டு தமிழ் இலக்கியம், வரலாறு, சமூகவியல் போன்ற புலங்களில் ஆர்வமிக்கவராக விளங்குகிறார். அதோடு சேர்ந்து அவர் கவிஞராக இருக்கிறார், பேச்சாளராக இருக்கிறார். ஒரு பண்பாட்டின் பயணம் என்கின்ற இந்த நூலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் ரொம்ப உள்வாங்கி, அதாவது கசடர கற்று உள்வாங்கி தங்குதடை இல்லாமல் அவர் வெளிப்படுத்திய முறை அற்புதமாக இருந்தது. உண்மையிலே அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. அதே மாதிரி இந்த விவாதத்துல வந்து அவங்க மேக்சிமம் அவர்கள் அந்த நூல் பற்றிய கேள்விகளுக்கு அவர் தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறாருங்கிறதும், அவர் விடையிறுப்பது என்பது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது ரொம்ப குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருக்குது. பிள்ளைகள்லாம் இப்படிதான் இருக்கணும். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து அவங்க ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு வர வேண்டும். பல்வேறு தலைப்புகளில் ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு அவர்கள் உரைகளை தர வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ராமச்சந்திரன். அடுத்து வாழ்த்து வருவது நம்முடைய அண்மையிலே இலக்கிய மாமணி விருது பெற்ற அருமை இளவல் இரா காமராசு, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளராக இருந்து பல வகைகளில் பன்முக பரிமாணங்களில் இலக்கிய உலகில் வலம் வரக்கூடிய அருமை தம்பி காமராசுவை பேசுவதற்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதானே? கேக்குதுப்பா, கேக்குது, பேசுங்க. சரி சரி சரி. இந்த இனிமையான நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பதிலுரை என்கிற பெயரில் மிக அற்புதமான கருத்துரையை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் எங்கள் மதிப்பிற்கு ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு முதலிலே நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பண்பாட்டின் பயணம் என்கிற இந்த பெருநூல் பற்றி மிக சிறப்பாக ஒரு 17 உரைகளை வழங்கியிருக்கக்கூடிய கவிஞர், ஆசிரியர், பேச்சாளர், மிகச்சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரி சுமத்ரா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏறக்குறைய சங்க இலக்கியம் விட்ட இடம் தொட்ட இடம், அதாவது இப்ப சிந்துச்சமொழி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம் என்று இந்த விட்ட தொட்ட, அதே போல ஐயா அவர்கள் சொன்னது போல தோற்றம், தொடர்ச்சி, இவைகள் எல்லாமே குறியீடுகள் போலத்தான் மிக அற்புதமாக இந்த பெருநூலினுடைய இந்த செய்திகளை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அன்பிற்குரிய சுமத்ரா சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த 17 உரைகளில் சொல்லியிருக்கிறார்கள். ஆங்கில இலக்கியத்தோடு அல்லது அந்த அறிவுலகத்தோடு தொடர்புடையவர்களுக்கு தெரியும், ரீடர் என்று ஒரு பதத்தை பயன்படுத்துவார்கள். குறிப்பாக ஒரு ஆசிரியரினுடைய, ஒரு எழுத்தாளரின், படைப்பாளரினுடைய ஒட்டுமொத்த படைப்புகளினுடைய சாரத்தை அல்லது ஒரு காவியம் போன்ற படைப்பினுடைய விரிவுரையை தரக்கூடியதை ரீடர் என்கிற பொருளிலே சொல்வார்கள். தமிழிலும் கூட அப்படி ஜெயகாந்தன் போன்றவர்களுக்கெல்லாம் அப்படி ரீடர் என்று தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் அந்த பணியாகத்தான் இந்த சுமத்ரா சத்தியமூர்த்தியினுடைய
இந்த அறிமுக உரைகளை அல்லது விளக்க உரைகளை நான் காண்கிறேன். சில உரைகளை கேட்கிற வாய்ப்பும், பின்னால் சில உரைகளை முகநூல் வழியாக பார்த்து கேட்டு உள்வாங்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு எழுந்தது. மிக அழகாக, நேர்த்தியாக ஒரு நூலினுடைய நுட்பங்களை, அழகுகளை, எளிமைகளை எப்படி வெகு மக்களுக்கு எல்லோருக்கும் புரிகிற வண்ணம் சொல்ல முடியும் என்பதை மிக இயல்பாக சகோதரி அவர்கள் செய்து காட்டினார்கள். இது உண்மையிலேயே நம்முடைய அன்பிற்குரிய இந்த படைப்பாளி ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த நூல் நிறைய விற்பனையாகி இருக்கிறது, ஆனால் எத்தனை பேர் வாசித்திருப்பார்கள் என்கிற அந்த ஐயத்தை போக்குகிற வகையில் இந்த நூலினை பரவலாக்கம் செய்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த செயல்பாடுகளும், அதே போல இதற்கு வழி அமைத்த ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய இந்த தோழர்கள், குறிப்பாக கங்கா அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், இதில் பங்காற்றக்கூடிய தோழர்களுடைய பணியும் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட நெடிய ஒரு தொடர்கள் இதில் வந்திருக்கின்றன. நம்முடைய ஜீவா நாவா சிந்தனை பள்ளியில் குறிப்பாக அம்பேத்கர் குறித்த, நம்முடைய மார்க்ஸ் அம்பேத்கர் குறித்த உரையாடல்களை முன்னெடுத்த டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள், அதே போல ஈழத்தினுடைய அறிஞர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள், நம்முடைய தமிழினுடைய முக்கியமான மார்க்சிய பேரறிஞர் மேத்தூர் ராசகுமார் அவர்கள், நாட்டாரியல் மார்க்சிய ஆய்வாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், அன்பிற்குரிய சிவராமன் அவர்கள், இந்த ஆளுமைகளோடு இணைத்து பார்க்கத்தக்க வகையில் இளைஞராக, இளம் கருத்தியலாளராக வளர்ந்து வருகிற சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களும் அந்த வரிசையில் இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து அவர் தன்னுடைய படைப்பு வாழ்க்கையில், கருத்தியல் வாழ்க்கையில் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி எல்லோருக்கும் அன்பு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி காமராஜ். அடுத்து இன்றைக்கு நம்முடைய சுமித்ரா சத்தியமூர்த்தி என்ற ஒரு ஆளுமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வலம் வரக்கூடிய தோழர், இதற்கெல்லாம் முதலில் வித்திட்டது, அதற்கு ஒரு ஊற்றுக்கண்ணாக இருந்தவர் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள். தனக்கு கிடைத்த ஏ ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், சிந்து வைகை என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில நூலை சுமித்ரா சத்தியமூர்த்திக்கு அன்பளிப்பாக வழங்கி அந்த நூலை படிக்க வைத்து, அது படித்ததன் மூலம் ஏற்கனவே ஒரு பயணம் என்ற ஒரு நூலையும் எழுதியவர் நம்முடைய சுமித்ரா சத்தியமூர்த்தி. எனவே அதற்கு ஊற்றுக்கண்ணாக அமைந்த அந்த அருமை தோழர் சிவகுமார் அவர்களை வாழ்த்துவதற்காக அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். பாலகிருஷ்ணன், மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மற்றும் ஜீவா நாவா சிந்தனை பள்ளியின் அனைத்து பொறுப்பாளர்கள், ரோஜா முத்தையா நூலகத்தை சேர்ந்த தோழர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சார் சொன்னது மாதிரி அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 2022 நினைக்கிறேன், 2022 ஜனவரியில நான் தஞ்சாவூர்ல முதன்மை கல்வி அலுவலராக இருந்த பொழுது ஆசிரியர்களை வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்குனேன். ஸோ அந்த சமயத்துல அந்த குழுவில் சேர்ந்து ரொம்ப ஆக்டிவா இயங்கிய ஆசிரியர்கள் ஒருவர் தான் சுமித்ரா சத்தியமூர்த்தி. அவங்களுடைய நூல் தேர்வு பார்க்கும் பொழுது அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குது, அவங்களுடைய தேடல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதன் அடிப்படையில இந்த நூல் ஆக்சுவலா எனக்கு என்னோட வீட்டுல நான் வச்சிருந்தேன். ரொம்ப பெரிய நூலும் கூட. அதனால நம்ம இதை படிச்சு உள்வாங்கிறதுன்ற ஒரு இதோட இருக்கும் பொழுது இவங்களுடைய தேடலை தெரிஞ்சுக்கிட்டு, சரி இவங்க கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து இதன் மூலமாக அவங்கள வாசிக்க வச்சு நம்ம குழுவில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த நூலில் உள்ள சாராம்சத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி அந்த நூலை கொண்டு வந்து நான் கொடுத்ததுனால அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ். ஆனா அது வாங்கி வீட்டில் வச்சுட்டாங்க. ஒரு 2-3 மாசமா தொடலை. அப்புறம் நானா ஒரு முறை கேட்கும் பொழுது அது எப்படி படிக்கிறதுன்னு தெரியல சார், இவ்வளவு பெருசா இருக்கு, நான் எப்படி படிச்சு எழுதுறது அப்படின்ற ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் நான் தான் நீங்க போய் பாட்டா படிச்சு நீங்க ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனை தொடர்ந்து அவங்க அதை ரொம்ப அருமையா நிறைய எழுதினாங்க. அந்த குழுவில் இருந்த அவ்வளவு பேரும் அதை படிச்சு மகிழ்ச்சியா இருந்தாங்க. அது எனக்கு அப்போதைக்கு ஒரு சந்தோஷம். சரி, ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேருது, இவ்வளவு பெரிய
இத்தனை ஆண்டு காலமாக அவர் முயற்சி செய்து ஆய்வு செய்து எழுதிய நூல் வந்து இப்போ இன்னைக்கு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அவங்க தொடர்ந்து அதை வந்து ஒரு சிறு புத்தகமாகவும் அதை எழுதி அதில் உள்ள ஜிஸ்ட் மாதிரி எழுதி அதை வந்து பாலகிருஷ்ணன் சாரோட பேசி அதை வந்து நான் நூலாக 23 அதை வெளியிட்டோம், சின்ன சின்ன நூலா. அது வந்து ஒரு துளி மாதிரி, பெருங்கடலுக்கு ஒரு துளி மாதிரி அது இருந்தது. தொடர்ந்து அவங்க அதுக்கப்புறம் ஐயா மூலமாக, உங்களுடைய அமைப்பின் மூலமாக தொடர்ந்து அவர் நீங்க சொன்னது மாதிரி பல மாதங்களாக இதை வந்து எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம். நாங்கள் சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்த எடுத்து செஞ்சது வந்து இன்னைக்கு இவங்க இந்த அமைப்பின் மூலமாக இதை ஒவ்வொரு வாரமும் அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. அவங்க ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர், எழுத்தாளர் என்பதை காட்டிலும் அவங்க பேசிக்கா ஒரு ஆசிரியர், மிகச்சிறந்த ஆசிரியர். மாணவர்களை கையாளக்கூடிய அத்தனை திறன்களையும் கொண்ட, அவங்க வேலை பார்க்கறது ஒரு ஆண்கள் பள்ளி. அங்க வந்து மாணவர்களை கையாளுவதில் பல ஆசிரியர்கள் தடுமாறுவாங்க. ஆனா இவங்க வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. மாணவர்கள் எல்லாமே இவங்க கூட ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் இன்னைக்கு பன்முகத்தன்மையோடு இன்னைக்கு தமிழகத்துல வளம் வர்றது எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் கூட. ஐயா அவர்களுக்கு இந்த நூலை வந்து தமிழர் பண்பாட்டு சார்ந்த இந்த நூலை வந்து படைச்ச ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில இந்த அமைப்பு வந்து தொடர்ந்து இதை வந்து அந்த நூலை வெளியிட்ட அமைப்பும் சரி, வெளியிட்ட நூலகம் சரி, ஜீவானவா சிந்தனை பள்ளியும் சரி, தொடர்ந்து இதை வந்து மக்களுக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிற முயற்சியையும் நான் வந்து பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். அதனால உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நம்முடைய ஆசிரியர் சுமித்ரா சத்தியமூர்த்தி தொடர்ந்து இது போன்ற தன்னுடைய வேலையிலும் அவங்க பல பல விஷயங்கள் ஈடுபட்டும் இன்னும் தொடர்ந்து நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஆசிரியராக வலம் வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடரட்டும் உங்களுடைய பணி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க வந்திருந்து வாழ்த்துவது இந்த நிகழ்ச்சிக்கு மிக பொருத்தமான சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அடுத்து வாழ்த்துவதற்காக கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் அருமை தோழர் பாப்பா ரமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நூலினுடைய சிறப்பையும் இந்த நூலை மிக சிறப்பான முறையில் நமக்கு அறிமுகம் செய்த 17 உரைகள் மூலமாக மிக சிறப்பாக நம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர், மிக சிறப்பான முறையிலே மாணவர்களை இன்றைக்கு அவர்கள் பயிற்றுவிட்டிருக்கக்கூடியவர் என்கின்ற அந்த செய்தியும் இப்போது எனக்கு முன் பேசிய அவர்கள் சிவகுமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட சுமித்ரா சக்கரவர்த்தி அவருடைய அந்த பணியை பாராட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நூலை இன்றைக்கு ஒரு பயணம் என்கின்ற முறையில் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் நம்முடைய சங்க இலக்கியத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மேக்னம் ஓப்பனஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நூலை இன்றைக்கு படைத்து அதன் மூலமாக ஒரு 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 சிந்தனை பொறியை, ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆய்வாளர், மேனாள் ஒரிசா அரசினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த நம்முடைய அருமைக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அவருடைய அந்த நூலை மிக அற்புதமான முறையிலே உள்வாங்கி ஒரு வரிக்கு வரி அதனுடைய ஒரு உயிர்ப்பான முறையிலே அதனை வந்து தன்னுடைய உரைகள் மூலமாக சுமித்ரா அவர்கள் வழங்கினார்கள் என்பது சந்தேகமே இல்லை. அந்த முழுமையான அவருடைய 17 உரைகளையும் நான் கேட்கவில்லை என்று சொன்னாலும் கூட முக்கியமான சில ஆரம்ப உரைகளை நான் கேட்டேன். அந்த நூலை நாம் படிக்க வேண்டிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அதனுடைய முழு செய்தியும் நமக்கு அழகான முறையில் அவர்கள் தொடர்ச்சியாக வழங்கி வந்தார்கள். ஆகவே வந்து அத்தகைய ஒரு மிகச்சிறந்த பணியை மிக அற்புதமாக, மிக ஈர்ப்பாக, மிக அழகாக அவர்கள் செய்தார்கள். ஒரு நூலை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியான முறையில் அவருடைய உரைகள் அமைந்தன. அந்த வகையிலே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூலை நமக்கு வந்து
இந்த ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் மூலமாக பல உரையாடல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் முனைவர் முத்துமோகனுடைய இந்திய தத்துவத்தை பற்றியான அந்த நூலை நம்முடைய பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் கொடுத்த உரைகள், அதே போல இலங்கை பேராசிரியர் ரவீந்திரன் அவருடைய உரைகள் மற்றும் நம்முடைய அருமை தோழர் பேராசிரியர் மேத்தூரா அவருடைய உரைகள் என்று தொடர்ந்து பல உரைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக சிறப்பான ஒரு உரையாக தொடர் உரையாக சுமித்ரா அவர்கள் வழங்கினார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு தமிழக வரலாற்றை பற்றியும் தொல்லியல் பற்றியும் அகழ்வாய்வு பற்றியுமான ஈடுபாடுகள் ஈர்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அந்த பணியை செய்தமைக்காக, அந்த பணியை செய்வதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்த ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கும் ஆசிரியர் சுமித்ரா சக்கரவர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி தோழர். அடுத்து ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குனர் அருமை தம்பி ஜார்ஜ் அவர்களை வாழ்த்துவதற்கு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களை, ஜீவானாவா சிந்தனை பள்ளி மற்றும் சிங்காரவேலா சித்தாந்த பள்ளியினுடைய இந்த நேரங்களில் இணைந்துள்ள தோழமைகளை, முகநூலில் இணைந்திருக்கும் தோழர்களை அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற அன்பு தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வரவேற்பையும் வணக்கத்தினையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம். அருமை தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்த பண்பாட்டு பயண நூல் தமிழகத்திலும் ஏன் இந்தியாவிலும் இந்திய நாட்டிற்கு வெளியிலும் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எல்லாரிலும் ஐயமில்லாமல் உறக்க சொல்ல முடியும். அவர்கள் இந்த பண்பாட்டு பயண நூல் ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் 17 மாதங்களாக நமக்கு உரையாடலாக தந்திருக்கின்றார்கள். அருமை தோழர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்கள் பணியில் கணிப்பொறி ஆசிரியராக இருந்த போதும் இங்கு நடைபெற்ற உரைகளில் தமிழ் கொஞ்சி விளையாடியது. உச்சரிப்பு போலும் துல்லியமாக இருந்தது. உரை முடிந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சிரித்த முகத்துடனே பதில் தந்தது கொள்ளை அழகு. மொத்தத்தில் அந்த நூலின் முழுமையும் தெரிந்து கொள்ள சிறந்த ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் சொல்லி, மேலும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் தங்களுடைய பணி தொடர வேண்டும் என்ற ஒரு அவலையும் எதிர்பார்த்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜார்ஜ். அடுத்து நம்முடைய தோழர் இளம் பேராசிரியர் பி விமலா அவர்கள் எனது ஆண்கள் என்ற மலையாள ஒரு தன் வரலாற்று நூலை தமிழில் ஆக்கம் செய்து அதன் மூலமாக சாகித்ய அகாதமியினுடைய விருதை பெற்ற அந்த இளம் பேராசிரியர் விமலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துவதற்கு. அனைவருக்கும் வணக்கம். தோழர் கேக்குதுங்களா? கேக்குதுமா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டை, அதனுடைய உள்மன சிந்தனைகளை, வாழ்வியல் நடைமுறைகளை, கலைகள், மொழி, நம்பிக்கை என்கிற பல தளங்களினுடைய கூட்டுத்தொகையை ஒரு ஆழமான ஆய்வாகவும் தனித்துவமான சிந்தனையோடும் செறிவான கள அனுபவங்களோடும் இந்த வாசக உலகிற்கு ஒரு அரிய படைப்பாக இந்த படைப்பு நமக்கு அமைந்திருக்கிறது. ஒரு பண்பாட்டின் பயணம் அது அவ்வளவு சாதாரணமான பயணம் அல்ல என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். உண்மையிலேயே இந்த நூல் ஒரு புதிய பார்வையை இன்றைய வாசகர்களுக்கு அவர்களுடைய சிந்தனைகளை கிளறக்கூடியதாக இருக்கக்கூடியதாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நூலை மிகச் சிறப்பான முறையில் தெளிவாகவும் இலக்கிய தரத்தோடும் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியான தெளிவான பதில்களோடும் 17 பகுதிகளாக பிரித்து நமக்கு அளித்திருந்தார்கள் மரியாதைக்குரிய சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்கள். உண்மையிலேயே ஒவ்வொருவரும் பேசுவதை கேட்கும் போது இந்த புத்தகத்தை படித்து புரிந்து கொள்வதற்கு குறைந்தது ஒரு 3-4 முறையாவது படிக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் எனக்கு தோன்றியது. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் இந்த புத்தகத்தை ஏறக்குறைய மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போன்று அவர்களுடைய 30 ஆண்டு கால உழைப்பை 17 பகுதிகளாக பிரித்து நமக்கு தருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல.
அப்படியான ஒரு பெரும் பணியை தன்னுடைய ஆசிரியர் பணியோடு இணைத்து அவர்கள் செய்திருப்பது என்பது பெரிய பணி. வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை, இருந்தாலுமே வணங்குகிறேன். தொடர்ச்சியாக பல புத்தகங்கள் இந்த மேடையில் இன்னும் அறிமுகம் செய்யப்பட வேண்டும். இன்னும் ஏற்கனவே அவர்கள் மரியாதைக்குரிய நூலாசிரியர் அவர்கள் சொன்னது போன்று இதனை குறித்த விரிவான விவாதங்களும் இதனுடைய தொடர்ச்சியாக ஆழமான ஆய்வுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும். தமிழ் சமூகத்தினுடைய பயண வழிகள் இன்னும் கூடுதலாக இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் முன்வைத்து தோழர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நூலை மிகச் சிறப்பான முறையில் தமிழ் சமூகத்திற்கு படைத்தளித்த நூலாசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களுடைய பணி சிறக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி தோழர் விமலா. அடுத்து அருமை தம்பி சாகுல் சலீம் துபாயிலிருந்து நம்முடைய ஜீவானவ சிந்தனை பள்ளியினுடைய முக்கிய தூண்களுள் அவர் ஒருவர். இதனுடைய தொடக்கத்திற்கும் கூட ஊற்றுக்கண்ணாக இருந்த அருமை தம்பி சாகுல் சலீம் அவர்களை வாழ்த்துவதற்கு அழைக்கிறேன். சலீம், சலீம். சரி, அப்போ நம்முடைய அருமை தோழர் என்னுடைய நண்பன் சைமன், ஜீவானவ சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குநராக இருக்கக்கூடிய இன்றைய அமைப்பினுடைய ஒரு தூணாக விளங்கக்கூடிய அருமை நண்பன் சைமனை வாழ்த்துவதற்கு அழைக்கிறேன். சைமன், சைமன் இல்லையோ? கேக்குதா? கேக்குது. பேசு. நன்றி கங்கா. மிக அருமையான நிகழ்ச்சி. பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பன் கங்காவுக்கு முதலில் எனது பாராட்டுகள். தோழர் ஆர் பாலகிருஷ்ணனுடைய ஒரு முயற்சி மிக பிரமாண்டமான ஒரு முயற்சி. அதை மிக சிறப்பாக நடத்திய தோழியர் சுமித்ரா சத்தியமூர்த்தியினுடைய ஒரு வேலையும் மிக பிரமாண்டமானது. இரண்டும் சேர்ந்து இன்றைய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வேலையாக இது அமைந்திருக்கிறது என்பதில் என்னுடைய மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சைமன். அடுத்து நம்முடைய கவிஞர் காமுவை அழைக்கிறேன். கவிஞர் காமு கோவை மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர், கவிஞர், சிறந்த பேச்சாளர், அதே போல விமர்சகர். அது மட்டுமல்ல, இந்த தொடர் உரையாடல் அருமை தோழர் சுமித்ரா சத்தியமூர்த்தி நடத்தக்கூடிய தொடர் உரையாடலில் 4-5 உரையாடல்களுக்கு அவர் தலைமை தாங்கினார் என்ற செய்தியும் சொல்லி அவரை வாழ்த்துவதற்காக அழைக்கிறேன். காமு தோழர். தோழர்களே, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு சொல்வதற்கு. நான் நேரம் கருதி மிக சுருக்கமாக ஒரு கருத்துக்களை மட்டும் நான் முன்வைக்கிறேன். இது நூலாசிரியர்களுடைய குயவனை பத்தி அவர்கிட்ட பேச சொல்லி கேட்கணும். ஏன்னா கோயம்புத்தூர்ல அவர் பேசுனது கேட்டு அசந்து போயிட்டேன் நான். அந்த குயவன் புராணம், குயவனை பத்தி அவர் எழுதின கவிதை அவ்வளவு இன்ஸ்பைரிங்கான இருக்கும். அதை பத்தி அவர் தூண்டி அதை நினைவூட்டி பேச சொல்லலாம் அல்லது கேள்வி கேட்டு பேச சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இட்ஸ் லாஸ்ட் டு தி என்டையர் டீம் ஹியர். எல்லாருக்குமே அது பெரிய இழப்பு தான். அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல அந்த குயவனை பத்தி நீங்க பேசுங்க. சுமித்ரா பத்தி சொல்லணும்னா, அதாவது இந்த புத்தகத்தில் உள்ள செய்திகளை முழுமையாக உள்வாங்குவதே பெரிய சிரமம். அது மட்டும் இல்லாமல் அந்த அவர்கள் உரை நிகழ்த்திய அழகும் பாங்கும் வெறுமனே தகவல் தொகுப்புகளாக இல்லாமல், தகவல் தொகுப்புகளாக சொல்லாமல் அது
அந்த தரவுகளையும் அந்த லாஜிக்கலா இன்டர்பிரட் பண்ணக்கூடிய செய்திகளையும் இவ்வளவு சுவையோட சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கு காட்டும். இன்னும் சொல்ல போனா இந்த நூலாசிரியர் அந்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும் பொழுது அவர் மனதுக்குள் என்ன அளவுக்கு ஒரு பரவசம் ஏற்பட்டிருக்குமோ அந்த பரவசத்தை அவரும் உணர்ந்ததாக அவருடைய உரையில் நாங்கள் எல்லாம் கண்டுகொள்ள முடிஞ்சது. அது மேஜிக்கல் குவாலிட்டி நான் என்ன பொறுத்தவரை. ஏன்னா ஒரு புத்தகத்துல செய்தியை சொல்லுவோம், ஒரு ஒரு ரெக்கார்டர் மாதிரி இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு, ஆனா எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க அந்த வியப்பை வெளிப்படுத்தும் பொழுது அவங்களே பாலகிருஷ்ணனாக உருமாறி அந்த பரவசத்தை அடைஞ்சி சொன்னது போல் மட்டுமல்ல, அந்த பரவச உணர்ச்சி கேட்கிற எங்களுக்கும் பற்றி கொண்டது என்பதுதான் உண்மை. அதுதான் அந்த 17 உரைக்கான வெற்றிக்கான அடிப்படை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப கொஞ்சம் தீவிரமான கவனத்தை கோரக்கூடிய ஒரு தலைப்பு. அதுவும் இல்லாம அத்தியாயமா எடுத்து வச்சு விரிவா பேசக்கூடிய தலைப்பு. அதை கொஞ்சம் கூட சோர்வடையாமல், போர் அடிக்காம, சொல்ல போனா போர் அடிக்காம 1 மணி நேரம் விவாதம் நிகழ்த்திய உரை ரொம்ப அழகா இருந்தது. அதை எவ்வளவு விதந்தோதி பாராட்டினாலும் அது தகும். இன்னொரு முக்கியமான குறிப்பு, அந்த உரை முடிந்த பிறகு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 99% பதில் சொல்லிட்டாங்க. 99% பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உரையை தாண்டிய செய்திகள் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு இது. இன்னொன்னு, அந்த ஒரு பகுதி 1% விடுபட்ட செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான மேட்டர். அதை அதுக்கான பதில் அவங்களுக்கு தெரியுங்கிறது என்னுடைய நம்பிக்கையா இருந்தாலும் கூட அதற்கான பதிலை நூலாசிரியரே சொல்லுவதுதான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு குறிப்போட அது நான் அந்த எல்லைக்கு நான் போகலைங்கிற மாதிரி சொல்லுகிற அந்த ஒரு பெருந்தன்மை, அந்த அடக்கம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த அவங்களுடைய உரையின் தன்மை விதந்து பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட 17 உரைகளில் நான் 15 உரைகள் கேட்டிருக்கேன். அரங்கத்திலே கேட்டிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு போர் அடிச்சது இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு வரி, ஒரு கருத்து அதனுடைய உரையினுடைய தன்மையை மிக எளிதில் புலப்படுத்துங்கிற நம்பிக்கையோட என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி காமுத்தோழர். அடுத்து அண்ணன் TS நடராஜன் அவர்களை அழைக்கிறேன். அவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மட்டுமல்ல, அனைத்திந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தினுடைய தேசிய செயலாளராகவும் செயல்படக்கூடிய அன்பு அண்ணன் TS நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ணா. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். கண்ணா கேக்குதா? கேக்குது. பேசு. நான் அருமை சகோதரி சுமித்ரா சத்தியமூர்த்தியினுடைய 17 உரைகளையும் கேட்க முடியவில்லை என்றாலும், நான் கேட்ட வகையில் ஒரு தெளிந்த ஓடை போல தெளிவான இனிமையான குரலில் சிறப்பான முறையில் சீரிய வகையில் அருமையான உரைகளை தந்தார். உண்மையிலே மிக பெருமையாக மகிழ்ச்சியாக உள்ளது. ஏன்னா இளைய வயது, இன்னும் பல காலம் சிறப்பாக சிகரங்களை எட்ட வாழ்த்துகிறேன். இப்ப நம்ம கோவையிலிருந்து நம்ம காமத்தோட சொன்னார்ல, அந்த பரவசமாக உரையாற்றினார் என்று. அதுவும் நம்முடைய அருமை தோழர் பாலகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு. அவர் எப்படி பரவசமாக அதுல ஒரு முழு ஈர்ப்போட அர்ப்பணிப்போட அந்த நூலை வழங்கினாரோ, அவர் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலேயே இதே மாதிரிதான் ஒரு பரவசமா உணர்ச்சிவசமா பேசினார். இந்திய பண்பாடு ஒரு மழைக்காடு. மழைக்காடு மண்ணில் முளைப்பது, மண்ணில் செழிப்பது, மண்ணில் நிலைப்பது, தரையிலிருந்து கூரை வரை இன்னும் அடுக்கடுக்காய் நிற்கின்றன என்று உணர்ச்சி பெருக்குடன் பேசினார். அதே உணர்ச்சி பரவசத்துடன் காமு சொன்ன அந்த மாதிரி உணர்ச்சி பிளம்பாக அருமை சகோதரி சுமித்ரா சத்தியமூர்த்தி உரைகளை வழங்கினார். நம்முடைய ரோஜா முத்தையா ஆய்வு நூலக ஆளுமை கூறினார். நெரேட்டிவ், நான் அது எப்படி சொல்றது, கதையாடல் எல்லாம் சொன்னார்லாம், அதே மாதிரி அவர் இருப்பாரு. ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் எ நெரேட்டிவ், இட் இஸ் நாட் எ ராக்கெட் சயின்ஸ். அதுவும் நம்ம தோழர் பாலகிருஷ்ணனுடைய இந்த வரலாறு என்பது ஒரு ஏவுகணை அறிவியல் மாதிரிலாம் இல்லை. வரலாறு என்பது ஒரு கதை கூறல். அவர் நம்ம ரோஜா முத்தையா ஆய்வு அந்த ஆளுமை கூறின மாதிரிதான் அது ஒரு கதையாடல். அது போலவே மிக சிறப்பாக கதையாடல் 17 உரைகளையும் தந்தார்.
மீண்டும் நம்முடைய நூலாசிரியர் எப்படி பல பல பேராசிரியர்கள் பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணியை தான் ஒருவர் தனித்து நின்று, அவர் சொன்னார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை என்று, தனித்து நின்று சாதனை படைத்தது போலேயே நம்முடைய அருமை சகோதரியும் இந்த உரைகளை அவருடைய நண்பர் சிவகுமாருடைய தூண்டுதலில் தானே தனியாக நின்று வீராங்கனையாக 17 உரைகளையும் மிக ஈடுபாட்டுடன் உரைகளை உள்வாங்கி அற்புதமாக ஆற்றிய அந்த அன்பு மகளுக்கு பாராட்டும் வாழ்த்தும். அன்பு மகளுக்கு அன்பும் ஆசியும். நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அண்ணா. அடுத்து நம்முடைய இலங்கை பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்று சொல்லி அவருடைய 25 ஆண்டுகால ஆய்வுகளை எல்லாம் தொகுத்து அதை நூலாக்கி அதை சார்பழிந்து இன்றைக்கு நம்முடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் மாதந்தோறும் உரையாடல்களை நிகழ்த்தி வருகிற எங்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். மிக முக்கியமான இன்றைய நிகழ்வும் மிகச் சிறப்பாக அமைந்தது. அநேகம் பேர் தங்களுடைய கருத்தாக அதை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நேரம் அதிகம் போனால் கூட இது ஒரு விசேட சிறப்பு நிகழ்வு என்கிற வகையில் நேரத்தை கவனம் எடுக்காமலே பலரும் அதை பாராட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய இந்த அமர்வு மட்டும் இல்லை, ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னர் இருந்து பள்ளி அமைத்து ஆய்வு, தேடல், கருத்து பரப்புரை என்று இயங்கிய தமிழ் சூழலினுடைய இன்றைய ஒரு குறியீடாக ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தளத்திலே சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்கள் நிகழ்த்தின அந்த 17 வகுப்புகளும் பள்ளிதான் நாங்கள் மாணவர்களாக இருந்து அந்த விடயங்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒரு இருமுனை தவறுகள், 2 பக்க தவறுகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய சூழலில் ஒரு மத்திம மார்க்கமாக உண்மை என்ன என்கிற தேடலை செய்கின்ற ஒரு பணி. ஒரு பக்கம் தமிழினுடைய இந்த தொன்மைகள் பற்றி வெளிப்படுவதையே விரும்பாத ஒரு தரப்பு இயங்கிக் கொண்டிருப்பதும், இன்னொரு பக்கத்துல தமிழ் தான் எல்லாமே, தமிழிலிருந்து தான் மற்ற எல்லாமே வந்தது என்று பார்ப்பதும் என்கிற இந்த இருமுனை தவறுகள் இருக்கிற இடத்துல ஆய்வு உண்மை என்ன என்கிற அக்கறையோடு செய்யப்பட்ட ஒரு நூலுக்கு அது பாலகர் கிருஷ்ணன் அவர்கள் திரும்ப அந்த விஷயங்களை சொன்னார். எல்லாத்துக்கும் முன்னர் தமிழில தான் தொடங்கின என்றால் யாரையும் விட நான் கூடுதலாக சந்தோஷப்படுவேன். ஆனால் கிடைத்த ஆதாரங்களில் இருந்து அங்கிருந்து இங்கு வந்த சிந்து வழியிலிருந்து இங்கு வந்த என்கிற அந்த வைப்பு, அது சுமித்ரா அவர்கள் ஒவ்வொரு அமர்விலையும் கூட அதே பொறுப்புணர்வோடு அந்த விஷயங்களை சொல்லிய ஒன்று. இந்த காமத்தோழர் உட்பட பலரும் சொன்னது போல எவ்வளவுக்கு அந்த விடயங்களை உள்வாங்கி நூலாசிரியரே சொல்வது போன்ற தெளிவோடு, அக்கறையோடு, ஆர்வத்தோடு இந்த வகுப்புகளை அவர் நடத்தி முடித்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேடல் எனக்கும் உள்ளது. ஏனென்றால் வரலாற்று காலத்து இன்றைய மனிதகுல ஓட்டம் என்றதில் தமிழுக்கு இருக்கின்ற அந்த தனித்துவம் என்றதை பற்றின தேடல் இருக்கிற போது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தினுடைய அந்த ஆதாரங்கள், அது பாலகிருஷ்ணன் அவர்களுடைய எந்த பேட்டியாக இருந்தாலும் சரி, யூடியூப்ல வர விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த நூலை விட பண்பாட்டின் பயணம் என்கிற இந்த நூல் மட்டும் எனக்கு கிடைக்கல. இதுக்கு முந்தையவற்றையெல்லாம் நான் தேடி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. அது போல அவற்றை பல உரைகளும் கேட்கக்கூடியதாக இருந்தன. ஒரு பிரதானமான விஷயம், நான் சென்றவருடன் கனடாவுக்கு சென்ற போது அவருடைய உரை அங்கே இடம்பெற்றது. அந்த உடைய நேர அவர் யூடியூப் பாதையில எல்லாம் பார்க்கறது அல்லது எழுத்துல வாசிக்கிறது வேற விஷயம். ஒரு ஆளுமை அந்த உரையை எவ்வாறு நிகழ்த்துறாருன்றதை நேர பார்க்கணும்ன்றதுக்காக நான் போய் அந்த உரையை முழுமையாக கேட்டேன். நான் போய் அவரோட உரையாடவில்லை, என்றால் நிறைய பேர் உரையாடுவதற்குரிய ஆர்வத்தோடு இருந்த காரணத்தினால நான் போய் கதைக்க முடியல. அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்களிப்பை செய்த ஒரு நூல். இந்த நூல் எனக்கு கிடைக்கல என்றாலும் நான் கவலைப்படையில்லை.
ஏனென்றால் ஏற்கனவே அவர் இன்றைய இந்த உரையில கூட அவர் சொன்ன மாதிரி 2010ஆம் ஆண்டில இருந்து அரங்குக்கு விடப்பட்ட விஷயம் இது. பல தடவைகள் உரையாடப்பட்ட விஷயங்கள். அந்த வகையில இந்த நூலில இருக்கிற பல விடயங்கள் இது எது பேச வருது என்பது பற்றி எனக்கு என்னுடைய தேடலுக்கு எது அவசியப்படுகிறதோ அதை பெற்றேன் என்றதோட இருக்கிற போது சுமித்ரா அவர்களுடைய இந்த வகுப்புகளை கேட்கக்கூடியதாக இருந்தன. அந்த வகையில் எனக்கு முன்னர் வாழ்த்திய ஆளுமைகளைப் போல அவர் இந்த இளம் வயதில் இவ்வளவு ஆற்றலோடு இந்த விடயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வகையில அவர் கணினி ஆசிரியராக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் ஐராவதம் மாதவன் இவரிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிற போது அந்த விஷயத்தை சொன்னார் என்றதை பாலகிருஷ்ணன் வேறு இடங்கள்ல சொல்லியிருந்தவர். இந்த கணினி இதன் ஊடால கூட ஊர் பெயர்களை நீங்கள் தொடர்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றி ஐராவதம் சொன்ன போது சில ஊர்கள் தான் போன இடங்களில் அந்த ஊர்கள் தமிழ் பெயர்களாக இருக்கிறது என்ற போது ஐராவதம் மாதவன் அதை தனக்கு சொன்னார் என்று சிந்துவெளியில கூட அந்த விஷயங்கள் இருக்கு. நீங்க அந்த ஆய்வுகளை செய்யுங்கன்னு சொல்லி அப்ப அந்த வகையில் ஒரு நவீன தொழில்நுட்பமும் இந்த ஆய்வுகளுக்கு பங்களிப்பு செய்தது. அந்த நவீன தொழில்நுட்பத்தில் இயங்குகின்ற ஒரு ஆசிரியை என்கிற வகையில் அந்த நூலை மிகச் சிறப்பாக உள்வாங்கி எங்களுக்கு நாங்கள் முழு அளவில் அதை எனக்கு முன்னர் சொல்லப்பட்டது போல இந்த நூல் முழுக்க எனக்கு படிக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, இந்த உரையின் மூலம் அவற்றை பெற்றேன் என்ற வகையில் அதனை தந்தமைக்கு சுமித்ரா அவர்கள் தொடர்ந்து இந்த வளர்ச்சியில் எங்களுக்கு பல பங்களிப்புகளை நல்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களே. அடுத்து கோவையிலிருந்து நம்முடைய மதிப்புக்குரிய வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியம் அவர்கள், கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர், அதே போல அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தேசிய துணைத் தலைவர், எல்லா வகையிலும் ஜீவானவ சிந்தனை பள்ளிக்கு உரமாக ஊற்றாக இருக்கக்கூடிய அன்பான தோழர் கே. சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறேன். தோழர் கே. தோழர் தோழர் கேஸ் இல்ல. சரி, அப்போ நம்முடைய தோழர் குமரேசன் அவர்கள், தோழர் குமரேசன், தீக்கதிர் குமரேசன். நன்றி தோழர். அடுத்தது தோழர் மேத்தூரா, அடுத்தது சுமித்ராவனுடைய ஏற்புரை, அடுத்தது நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணனுடைய கடைசி அவரை வாழ்த்தி பேசுவது. சுருக்கமாக முடித்துக் கொள்ளுங்கள் தோழர். நல்ல தோழர்களே, முதல்ல பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து எல்லோரும் சொன்னால், நானும் முகநூல்லையும் ஏற்கனவே தெரிவித்தேன். என்னுடைய மகளும் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர சொன்னார். அதை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நேர்காணலுக்கு போது என் கூட வந்திருந்தார் அவர். அதை பகிர்ந்து கொள்கிறேன். சென்ற முறை சுமித்ரா சத்தியமூர்த்தி அவருடைய அந்த முறையை கேட்ட போது அப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன். அதாவது அந்த பண்பாட்டு பயணம் என்பதே மிக நீண்டது. அதை பாலகிருஷ்ணன் இறங்கி அதை ஒரு புத்தகமாக கொடுத்தது என்பதில் எவ்வளவு மனக்கடலும் உழைப்பும் இருந்திருக்குங்கிறது தெரியும். அதை இவர் மேலும் சுருக்கி உரையாக கொடுத்ததுல இவருடைய உழைப்பும் அந்த ஈடுபாடும் தெரிந்தது என்று அந்த நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன். அதை மீண்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லப்போனால் இந்த அண்மையில் காலத்தில் தான் இந்த குழுவின் இந்த செயல்பாடுகள் பற்றி தகவல் தெரிந்து இணைந்தேன் என்பதால் இவருடைய முந்தைய உரைகளை, இந்த நூல் குறித்து அவர் நிகழ்த்திய முந்தைய உரைகளை கேட்க வாய்ப்பு அமையவில்லை. ஆனாலும் கூட அதாவது ஒன்று தேடி பார்க்க தூண்டுவதாகவும், இந்த நூலை தேடி படிக்க வேண்டும் என்று தூண்டுவதாகவும், அப்படி படிக்க முடியாது, எனக்கெல்லாம் அப்படியான வாய்ப்பு அடிக்கடி வாய்ப்பதில்லை. ஆனால் அப்படி கிடைத்த வாய்ப்புல கிடைத்த தகவல்களை வைத்து செழுமைப்படுத்திக் கொள்ள முடியும், அடுத்தடுத்த புரிதல்களுக்கு போக முடியும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில சுமித்ரா அவருடைய உரை அமைந்தது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லப்போனால் அதுல ஒரு கேள்வி கேட்டேன் நான் அந்த நிகழ்வுல.
அந்த கேள்விக்குள்ளே நான் நேரம் ஆயிடணும். ஆனால் அந்த கேள்வியை கேட்டபோது மிக நேர்மையாக, உண்மையிலே இது நான் இப்போ இந்த கோணத்தில் இனிமேல் தான் நானும் யோசிக்க வேண்டும், இந்த கோணத்தில் இதுவரைக்கும் யோசிக்கலை, நான் யோசிக்கிறேன், இதற்கான விடயம் தேட வேண்டும் என்று சொன்னார். இது ஒரு எவ்வளோ பெரிய பண்பு பாருங்கள். அப்போ அதுவும் எனக்கு பாராட்டத்தக்க ஒன்று, அதை நான் குறிப்பிட வேண்டும் நினைச்சேன், குறிப்பிட்டேன். கவிதை, கட்டுரை என்று பல களங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சுமித்ரா அவர்களை பற்றி முகநூல் நண்பர் அவருடைய ரேவதி ராமன் அவருடைய பதிவை நான் படித்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட கவிதையை அவர் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த கவிதைக்குள் முழுமையாக செல்ல விடாது, அந்த முதல் வரி மட்டும், அந்த அரவமற்ற காட்டில் என்று தொடங்குகின்ற, அங்கே தானா பூத்து கிடக்கிற அந்த காட்டு பூவை பற்றிய பாட்டு. யாரும் அதை மோந்து பார்த்து நல்லா இருக்குன்னா சொல்ல வேண்டுங்கிற அங்கீகாரம் அதற்கு தேவையில்லை அப்படின்னு, அது மலர்ந்ததே அதுக்கு முக்கியமானதுன்னு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அது, அதாவது தான் பிறப்படுத்தி வந்தனுடைய நோக்கம் என்ன என்ற தெளிவு இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு போராளிக்கும் இந்த அங்கீகாரங்களை பற்றிய கவலை இருக்காது, தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்கின்ற உணர்வை எனக்கு கொடுத்த கவிதையாக அதை பார்த்தேன். சொல்லப்போனால் நானும் கூட பூ இருக்க வேண்டிய இடம் கடவுளின் காலடியா, தலைவரின் மார்பா, காதலியின் கூந்தலா, பூ இருக்க வேண்டிய இடம் செடி என்று ஒரு குறுங்கவிதை எழுதியிருந்தேன். அது நினைவுக்கு வந்தது. அந்த வகையில் இப்படியான இந்த குழுவின் மூலமாக கிடைத்த அருமையான தோழமையாக, நட்பாக சுமித்ரா அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதற்காக அந்த மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டு, நாளை இவர் நான் சொன்ன எப்படி கதை, கவிதை, கட்டுரை இந்த களங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று, இந்த உரைகளை போன முறை அது வேண்டுகோளாக வைத்தேன், இப்பொழுதும் கூட அதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். இந்த உரைகளையே இன்னும் கூடுதல் கருத்துக்கள், கூடுதல் அனுபவங்கள், சொந்த அனுபவங்கள், நடத்தி இருக்கக்கூடிய விவாதங்கள், இவற்றெல்லாம் இணைத்து இதே கூட ஒரு நூலாக அவர் வழங்க முடியும். அது இந்த பாலகிருஷ்ணனுடைய நூலுக்கான ஒரு அறிமுகத்துக்கான ஒரு பங்களிப்பாகவும் அமையும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நாளை சுமித்ரா அவர்கள் இத்தகைய நூல்களை அவருடைய சொந்த ஆய்வு நூல்களை வழங்க வேண்டும். அதை பற்றி பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் உரையாற்ற வேண்டும். நான் வழக்கம் போல கேள்வி கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தையே வாழ்த்தாக்குகிறேன். நன்றி. மிக்க நன்றி தோழர்களே. அடுத்தது நம்முடைய தம்பி சிவராமன் இதை போல ஒரு தொடர் உரையாடலை தொடங்கி இருக்கிறார். அண்மையிலே அம்பேத்கருடைய புத்தரின் தர்மம் பற்றி அவரை அன்போடு வாழ்த்துவதற்கு அழைக்கிறேன். சிவராமன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அன்பிற்குரிய சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து ஒரு தமிழகம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இதை நடத்தி சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் கங்கா அவர்களுக்கு என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனை பள்ளி ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இணையான ஒரு செயல்பாட்டை கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு கல்லூரிக்கு உள்ளது கூட இல்லை, ஒரு பல்கலைக்கழகத்திற்கு, ஒரு பண்பாட்டு பல்கலைக்கழகம் என்ற அளவில் அதனுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது மிகவும் வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது. அதற்கு கங்கா அண்ணன், அதே போன்ற ராமச்சந்திரன் அண்ணன், அவரோடு பணியாற்றக்கூடிய நம்முடைய அன்பு தோழர் மிக கடப்பாடுகளோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது உள்ளபடியே நம்முடைய எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது. தமிழுக்கு தோழர் பாலகிருஷ்ணன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பு என்பது மிக சிறப்பான ஒரு பணியாகும். எனவே அதனை தந்திருக்கக்கூடிய தோழர் பாலகிருஷ்ணனுக்கு எவ்வளவு வாழ்த்துக்களை சொன்னாலும் அது ஒரு மிக பெரிய அவர் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை இதற்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொல்லும்போது அது நமக்கு மேலும் உத்வேகத்தையும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய
பல்வேறு இன்டர்வியூகளை வந்து பார்த்திருக்கிறேன். ஒரு அரசு அதிகாரி எவ்வளவு சிறப்பாக மக்களுக்காக பணியாற்ற முடியும் என்பதை அவர் அதில் சொல்லுகின்ற பொழுது, அதிகாரிகள் அரசினுடைய அதிகாரிகள் உண்மையிலேயே அதிகாரிகளாகவும் அதிகாரம் செய்பவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது என்பதை நினைத்து அவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சுமித்ரா அவர்கள், நான் முழுவதுமாக எல்லா தொடர்களையும் நான் கேட்கவில்லை. ஆனாலும் ஐயோ தவற விட்டு விட்டோமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பும் எனக்கு இருக்கிறது. அந்த தமிழை அவர்கள் வந்து உச்சரிக்கக்கூடியது, அதே போல இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் வந்து பார்க்க முடியாது. நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 நிமிஷம் பேசுவதற்கு முன்னதான் என்று வார்த்தைகள் கிடைக்காமல் திணறுவதையும் பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம பார்த்திருக்கிறோம். எனக்கும் அந்த அனுபவம், சொந்த அனுபவம் கூட உண்டு. அந்த வகையில் அன்பிற்குரிய சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்களுடைய அந்த பிரசன்டேஷன் இருக்குது, அது மிக அற்புதமானதாக இருந்தது. அது கேட்பவர்களை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுவதாகவும், கேட்காதவர்களை ஐயோ கேட்காம போயிட்டுருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குவதாகவும் இருந்ததை வந்து பார்க்க முடியும். அந்த வகையில் அவர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பண்பாட்டு பயணம் அல்லது சிந்து முதல் வைகை வரை என்ற அந்த புத்தகத்தினுடைய அது எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அதற்கு இணையாக தோழர் சுமித்ரா அவர்களும் பேசப்படுவார். நாம் இந்த புத்தகத்தை பற்றி எப்பொழுதெல்லாம் பேசுவதற்கான எத்தனங்களை எடுக்கிறோமோ அப்போதெல்லாம் கூடவே தோழர் சுமித்ரா அவர்களும் தோழர் பாலகிருஷ்ணனுடைய ஒரு சக பயணியாகவே வந்து கொண்டிருப்பதை அவர்களுடைய இந்த பங்களிப்பு வந்து நடத்தி நமக்கு தந்திருக்கிறது. அந்த வகையில் அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை போன்று பல்வேறு நல்ல பிரசன்டேஷன் நீங்க வந்து தர வேண்டும் என்ற ஒரு அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செய்தியையும் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் வந்து நம்முடைய கலை இலக்கிய பெறும் என்று குமரி மாவட்டத்தில் இருந்து வந்தவன், கங்கானன் அவர்களால் வளர்க்கப்பட்டவன். இப்போது திணை என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் 2வது முறையாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எனவே அந்த பத்திரிகை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறது. இங்கே நிறைய தமிழ் ஆளுமைகள், கவிஞர்கள், படைப்பாளிகள், ஆய்வாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பத்திரிகைக்கு உங்களுடைய பங்களிப்புகளையும் உங்களுடைய படைப்புகளையும் அனுப்பி தர வேண்டும் என்று கங்காண்ணன் அவருடைய அனுமதியோடு நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திணை 13@gmail.com, திணை 13@gmail.com என்ற முகவரிக்கு நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தோழர் சுமித்ரா அவர்கள் மீண்டும் நல்ல கவிஞராகவும் இருக்கிறார். அதை போன்று நேற்றைக்கு கூட மதுரையில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மனுஷபுத்திரன் அவர்களுடைய தலைமையில் கவிதை வாசித்திருக்கிறார். அவர்களுக்கு எல்லா வகையிலும் புகழ் சேர நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நன்றி சிவராமன். அடுத்து நம்முடைய ராஜபாளையத்திலிருந்து தமிழகம் அறிந்த மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர் மதுமிதா அவர்கள் 2 வார்த்தைகள் பேசுவார். நதியின் மிசை நிலை அப்படின்னு பாரதி சொன்னாரு. நம்ம ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா பண்பாட்டின் பயணம் அப்படின்னு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளியிட்ட போது அதற்கு பிறகு இந்த புத்தகத்தை வாங்கினேன். தோழர் சுமித்ரா சத்யமூர்த்தி எப்படி இங்கு 17 உரைகளாக அளித்தார்களோ அதை போன்று நாம் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நினைத்தேன். இதுவரைக்கும் என்னால செய்ய முடியல. ஆனா மிகச் சிறப்பாக 17 உரைகள் நிகழ்த்தி அதை சாத்தியப்படுத்திய தோழர் சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்றதுக்காக தான் நான் பிரியப்பட்டேன். இதை ஜீவா நாவா சிந்தனை பள்ளியில் சாத்தியப்படுத்திய தோழர் கங்கா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பேச எனக்கு விருப்பமாக இருந்தது, நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். அடுத்து நம்முடைய தோழர் மேட்டூர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். ஏனென்றால் அவர் வாழ்த்தி பேசுவதுதான் இதுக்கு நிறைவாக இருக்கும்.
சுமித்ரா ஆற்றிய உரைகளில் பல உரைகளில் அவர் கலந்து கொண்டு காத்திரமான கேள்விகளையும் கிளப்பியவர். அதே நேரத்தில் நம்முடைய சுமித்ரா சத்தியமூர்த்தியினுடைய அந்த ஆளுமையை வியந்து வியந்து பாராட்டியவர். அவரை வாழ்த்தி பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். தோழர் மேத்தூரா. மேத்தூரா இருக்காங்களா? தோழர் மேத்தூரா இல்லையே கங்கா. இல்ல சரி. அப்ப அன்பான தோழர்களே, நாம நிகழ்வினுடைய கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நமக்கு சிக்கலாயிருச்சுங்க. பேசுங்க தோழர். மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அருமை நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு முதலில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு மிகவும் சுருக்கமாகவே என்னுடைய உரையை நான் நிறைவு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நூல் உருவாவது என்பது எளிதல்ல. ஏனென்றால் நூல்களை நூல்களுக்கு மேல வெளியிட்டிருக்கின்ற எனக்கு அதனுடைய அந்த உணர்வுகள் எனக்கு முழுமையாக தெரியும் என்பதால் அதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, இந்த நூல் பல ஆய்வுகளுக்கு வித்திட்டிருக்கிறது என்பது உண்மை. இந்த நூலை ஒரு நூல் வெளிவருகின்ற பொழுது அந்த நூலுடைய பெருமை அந்த நூலிலிருந்து வருகின்ற அந்த விவரங்களை வைத்துக்கொண்டு பல நூல்கள் அதில் வெளியிட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு அந்த இயலும் அல்லது ஒவ்வொரு வரியும் கூட வேறு பல நூல்களுக்காக வித்துக்களாக அமையும். அந்த அடிப்படையில் ஒரு அருமையான நூலினை நமக்கு படைத்து தந்திருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து மகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் தங்கை என்று சொல்வதை விட மகள் என்பதுதான் என்னுடைய அகவையை வைத்துக் கொண்டு சொல்வது சரியாக இருக்கும். மகள் சுமித்ரா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, ஒவ்வொரு நிகழ்விலும் நான் கலந்து கொண்ட இறுதியாக நிறைவாக நடந்த ஒரு சில நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்ள முடியவில்லை. அதை தவிர நான் பெரும்பாலும் அவருடைய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருப்பேன். வேறொரு சில அந்த வாரம் ஜனசக்திகள் என்ற கட்டுரை அதே நாளில் வந்து விடுவதால் சில வாரங்கள் தவறிவிட்டன. ஒன்று உள்வாங்கிக் கொண்டது, நூலினை உள்வாங்கிக் கொண்டது. அடுத்தது அதை நேர்மையுடன் அதை வெளியிட்டது. மற்றொன்று அதை தெளிவாக அதை சொல்லியது. மற்றொன்று அதை எளிமையாக சொல்லியது. இந்த ஒவ்வொரு முறையிலும் சுமித்ரா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதை நான் ஒரு பெரும் வெற்றியாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நான் அதை பாராட்டி சொல்லுவேன். இருந்தாலும் கூட இன்றும் அதை அனைவர் முன்னிலையிலும், இன்னும் சொல்ல போனால் அந்த நூலாசிரியர் அவர்களும் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் இதை சொல்வதில் எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியும் மட்டுமல்ல பெருமையாகவும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த நூலிலே இருக்கின்ற அந்த விவரங்களை அவர்கள் எவ்வளவு நேர்மையாக செய்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த ஒரு முறை நான் மாஸ்கோவில் இருக்கின்ற பொழுது அங்கே மொழிபெயர்ப்பாளர் இருப்பார். ஒரு கட்டிடத்தை காட்டி இது என்ன கட்டிடம் என்று நாம் கேட்போம். அது கிரெம்ளின் மாளிகை. மொழிபெயர்ப்பாளருக்கே அது தெரியும். இருந்தாலும் கூட அவர் மொழிபெயர்ப்பாளர் அதை கிரெம்ளின் மாளிகை என்று சொல்ல மாட்டார். அதை யார் எங்களோடு வந்திருக்கின்றார்களோ அந்த அணித்தலைவர்கள் அல்லது எங்களை வழிகாட்டுபவர்கள் அவரிடம் இது என்ன கட்டிடம் என்று கேட்பார். உடனே அவர்கள் அதை கிரெம்ளின் மாளிகை என்று சொல்லுவார்கள். ஆக மொழிபெயர்ப்பாளருக்கு தெரிந்தாலும் கூட அதை சொல்லிவிடக்கூடாது. அதுபோல தன்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளாமல் அந்த நூலில் இருக்கின்ற கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி அந்த நூலுடைய உணர்வுகளையும் உள்ளடக்கத்தை மட்டுமல்ல அந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதில் சுமித்ரா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. இதனால் பயன்பெற்றவர்கள், ஏனென்றால் அந்த நூலினை படிப்பதற்கு ஆசிரியர் அவர்களை சொன்னது போல எத்தனை பேர் இதை முழுமையாக படித்திருப்பார்கள் என்பது எனக்கு ஐயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் முழுமையாக படித்து விட்டேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த நூலினை உள்வாங்கி அவர்கள் அந்த செய்த அந்த படைப்பு பலருக்கும் பயனாக அமைந்தது என்பதை இந்த இடத்திலே நான் தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றொன்று, ஒவ்வொரு நூலினை பற்றியும் ஒரு சிறந்த நூல் ஒன்று வருகின்ற பொழுது அந்த நூலினை பற்றி நூல்கள் வந்து கொண்டிருக்கும். சுமித்ரா அவர்கள் அந்த நிறைவாக ஆற்றிய அந்த உரையின் போது கூட நான் சொன்னது இதை ஒரு நூலாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் மார்க்ஸை பற்றி வருகின்ற பொழுது மூலதனத்தை பற்றி என்று பல நூல்கள் வந்திருக்கின்றன. அந்த மூலதனம் ஒரு நூல் தான். அந்த மூலதனம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி பல நூல்கள் வந்திருக்கின்றன. அதுபோல் குடும்பம், தனிச்சத்து உரிமை ஆகியவற்றை பற்றி என்கின்ற அந்த நூலினை பற்றி பல நூல்கள் வந்திருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பதை பற்றி பல நூல்கள் வந்திருக்கின்றன. அதுபோல் ஒரு சிறந்த நூலுக்கு அதனை எளிமைப்படுத்தி மட்டுமல்ல அதனுடைய உள்ளடக்கத்தை வேறு மொழியில் சொல்லுவது என்பது அதுவும் வெவ்வேறு மொழியில் எதை சொல்ல முடியும். ஆய்வு முறையில் சொல்ல முடியும், எளிய மாணவர்களுக்கு சொல்ல முடியும், படித்தவர்களுக்கு சொல்ல முடியும், ஆய்வாளர்களுக்கு சொல்ல முடியும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையிலே நாம் சொல்ல வேண்டும். அதுபோல இதை எளியவர்களும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அதை ஆக்கி தந்திருக்கின்ற அந்த உரை
நம்முடைய கையில் இருக்கிறது. அந்த இருக்கின்ற அந்த செல்வத்தை அனைவருக்கும் சென்று சேர்க்குமாறு நாம் படைக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை நான் கடந்த முறை சொன்னேன். மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். மீண்டும் இதில் வேறுபாடுகள் இருக்கின்றன. எந்த ஒரு நூலிலும் ஆய்விலும் வேறுபாடுகள் இல்லை என்றால் அது ஆய்வு நூல் அல்ல. அது ஆய்வு நூல் என்பதற்கு அடையாளமே அதில் வேறுபாடுகள் வருவதுதான். அந்த வேறுபாடுகளை அவர் சொன்னது போல ஒவ்வொரு வரிக்கும் நான் விளக்கங்களை சொல்ல முடியும், ஏனென்றால் நான் உறுதியாக அதில் நான் இருக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னாரே. தாம் எடுக்கின்ற ஒரு முடிவிலே, அல்லது ஆய்வு முடிவாக இருந்தாலும் சரி, அல்லது அது கொள்கை முடிவாக இருந்தாலும் சரி, அதிலே உறுதியாக இருக்கின்ற, அதை உறுதிப்படுத்துகின்ற அந்த தன்மை இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கையில் தான் அவர் அதை சொன்னார்கள். அதுபோல அந்த தன்னம்பிக்கையுடைய அந்த அருமையான ஒரு நூலினை படைத்து நம்மளுக்கு தந்திருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காலம் கருதி சுமித்ரா அவர்கள் பலமுனையிலே அவர்கள் இங்கு பலரும் அறிமுகப்படுத்தியது வேறு வகைகளில் நானும் அறிந்ததையும் வைத்துக் கொண்டு அவர்கள் பல முனைகளிலே அவர்கள் ஆசிரியராக மட்டுமல்ல, எழுத்தாளராக, பேச்சாளராக, உரையாளராக என்றால் ஒரு நூலினுடைய முழுமையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு மதிப்பீட்டாளராக என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அவர் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சிறப்பான பல பணிகளை செய்யக்கூடிய வகாவை நாட்கள் போக போக நம்முடைய பணிகள் சுருங்கலாம். ஆனால் பாலகிருஷ்ணன் அவருடைய பணிகள் விரிவாகி கொண்டிருக்கின்றன. சுமித்ரா அவர்கள் பணிகள் அதே போல் விரிவாகி கொண்டிருக்கின்றன என்பதை அவருடைய பணிகளை பற்றி பலர் சொல்லுவதை வைத்துக் கொண்டு நான் கேட்கின்றேன். அவர் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுபோல வேறு நூல்களை அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்கள் பல நூல்களை ஆய்வு மூலமாக எழுத வேண்டும். அதற்கு இந்த நூலே ஒரு வித்தாக இருக்கும். ஏனென்றால் பல ஆய்வு நூல்களை படிக்கின்ற பொழுது பல ஆய்வு கருத்துக்கள் நமக்கு மனதிலே தோன்றும். அதையெல்லாம் நூலாக படிக்க வேண்டும். சிவத்தம்பி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கட்டுரையினை படிக்கின்ற பொழுது அந்த கட்டுரையிலிருந்து பல கட்டுரைகள் எழவில்லை என்றால் அந்த கட்டுரை முழுமையடையவில்லை என்று பொருள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த கருத்துக்கள் என்பது ஒரே முறையிலேயே சிந்திப்பதல்ல, பல முறையில சிந்திப்பது. நான் கூட அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஒரு உரையில உரையாற்றுகின்ற பொழுது இந்த வினாக்கள் வருகின்றனவே, அந்த வினாக்களை வைத்துக் கொண்டு நாம் செழுமையடைகிறோம். அதுபோல இந்த நிகழ்ச்சி மேலும் செழுமையடைவதற்கு வாய்ப்பாக அமைந்த ஜீவானாபா சிந்தனைப்பள்ளி இயக்குனர் கங்கா அவர்களுக்கும் அதனுடைய இணை இயக்குனர் இங்கு தலைமையாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்து, சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் மேலும் பணி சிறக்க அவர்கள் வாழ்த்துக்கள், அவர்களுக்கு அனைவருடைய வாழ்த்துக்களும் கிடைத்திருக்கின்றன என்கின்ற மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர் மேத்தூரா. அடுத்து நம்முடைய சுமித்ரா ஏற்புரை வழங்க வருவாங்க. முன்பு இல்ல அதற்கு முன்பு கூப்பிட போறேன். தோழர் சுமித்ரா ஏற்புரை வழங்குவதற்கு முன்பு நம்முடைய அருமை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சுமித்ராவை வாழ்த்தி பேசுவார்கள். இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் உரமாகவும் அமைந்தவர் அவர்தான். அவருடைய வாழ்த்தை நாம் எல்லோரும் செவிமடுப்போம். அனைவருக்கும் எனது மீண்டும் ஒருமுறை வணக்கம். இந்த வாழ்த்துறையில ஒரு முத்தாய்ப்பா அமைஞ்சது முனைவர் மேத்தூர் ராசகுமார் ஒரு ஃபைனலா இதை ஒரு சம்மப் பண்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது. அதே மாதிரி நான் இந்த உரைக்கு நான் உரை வேண்டாம், வினாவிடை அப்படின்னு நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொன்னபோதே நான் முனைவர் மேத்தூர் ராசகுமார், அப்புறம் பேராசிரியர் திராவிடமணி, இவங்களுடைய இதையுமே நான் கருத்தில் வச்சிருந்தேன். இடையில நான் கேட்டுட்டு இருப்பேன். இது நம்முடைய கடமை. நான் என்னுடைய வேண்டுகோள் எஸ்கே கங்கா தோழருக்கு நம்ம இதை இன்னொரு வினாவிடை, ஏன்னா எனக்கு அப்பதான் நிறைவா இருக்கும், இதை பற்றி பேசணும். அதே அவர் சொன்னது மாதிரி ஒரு நூல் ஒரு விடை இன்னொரு தேடலுக்கான தொடக்கமா இருக்கணும். எப்பயுமே இதுதான் முடிவுன்னு எதுவுமே கிடையாது. அறிவியலே இப்படி இல்லை. குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்லாம் பேசும்போது வரலாறு என்பது ஒரு கட்டமைப்பு தான். அதை எந்த விதமான கருத்து இருந்தாலும் அதை கேட்டு செவிமடுத்து அதற்கு விடை இருக்கு. நான் கூட சொன்னப்ப கூட இதுல இந்த புத்தகத்துல ஆன்சர் பண்ண முடியாத ஒன்று நான் எழுதுனேன்னு சொன்னது அவர் சொன்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடு மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பொறுமையினுடைய இது கூட. நான் 2002 என் கையில கிடைச்சிரும். ஆனா 8 வருஷம் அதை பத்தி பேசவே மாட்டேன். அது அப்படி நான் ஒன்று செஞ்சிருக்கேன்னு எனக்கும் என் மனைவிக்கு தெரியும்.
நான் வெளியில பேச மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கான விடை அதுக்கு எதிரில் நின்று என்னையே ஒரு கூண்டுல நிறுத்தி கேள்வி கேட்பேன். இந்த கேள்வி கேட்டு 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 தான் 10 வருஷம் 15 வருஷம் ஆனது. இதை மீண்டும் ஒரு ஒரு இது பற்றிய ஒரு உரையாடல் நான் வந்து குறிப்பா நான் வந்து இன்னைக்கு இதை விடவும் நான் நேரம் எடுத்திருந்தேன்னா அது வந்து சுமித்ராவினுடைய வாழ்த்துறை பற்றிய பேசியது அட் தி காஸ்ட் ஆஃப் தேட் அப்படிங்கிற உணர்வு இருந்ததுனால தான் அது பண்ணேன். ரொம்ப நன்றி முனைவர் மேத்து ராஜ்குமார், நீங்க ஒரு ஃபைனலா ஒரு கொடுத்தது. நம்ம வந்து நானும் இன்னொரு இது மாதிரி ஒரு உரை வந்து நம்ம தொடர்ந்து நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்குன்னு. இப்போ வந்து சுமித்ராவுடைய இந்த பணிக்கு வர்றதுக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்களா, நான் இங்கே ஒரு பண்பாட்டின் பயணம் புத்தகத்தை வந்து நீங்க கேள்வி இப்படி அனுப்பிங்க தெரியல, ஒருவேளை அந்த புத்தகம் தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லி நான் கையில எடுத்துட்டு வந்தேன். இது வந்து ரொம்ப கனமான புத்தகம் தான், இருந்தாலும் நான் இதை கையில எடுத்துட்டு தூக்கிட்டு வந்தேன் இங்க வர்றதுக்கு. சேலத்துல இருந்து பேசுறேன். இந்த புத்தகம் என்னுடைய காதல். இந்த புத்தகத்தை வந்து நான் நேசிச்சு எழுதினேன், ரொம்ப காலமா எழுதினேன். நிறைய நேரங்களில் வந்து இந்த புத்தகம் மேடை வெளியிடும் போது நான் அழுதுடக்கூடாதுன்னு பயமா இருந்தது. அப்புறம் நிறைய முறை வந்து இந்த புத்தகத்தை தடவி பார்த்து கண்ணீர் விட்டுருக்கேன். என்னுடைய இப்போ நிறைய நேரங்களில் எனக்கு கையில் தொட்டோன்னா கண்ணீர் வந்துடும். ஆண்கள் அழக்கூடாதுங்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவன் நான். ஆண்கள் அழலாம், அது வந்து நெகிழ்ச்சியானது. அது மாதிரி ஒரு முறை இந்த புத்தகத்தையே நெஞ்சிலேயே வச்சுட்டு 3 கிலோ இருக்கும், படிச்சுட்டே தூங்கிட்டேன். ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த 3 கிலோ எப்படி சுமந்துட்டு தூங்குனீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு வந்து இந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து நான் இங்கே வெளியில போய் நான் பணியாற்றுக்கான கிடைத்த வாய்ப்பு தான். ஒருவேளை நான் ஐஏஎஸ்க்கு வராமல் இருந்தாலும் இந்த புத்தகம் இல்லை, ஒருவேளை நான் ஐஏஎஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் இந்த புத்தகம் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பணியில கிடைச்சி பழங்குடி மக்களோடு வாழ்ந்து சங்க இலக்கியத்துடைய திரையும் துணையும் சத்தீஸ்கரிலையும் ஒரிசாவிலையும் தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனாலதான் இந்த புத்தகம். இதுதான் நான் சொல்ல விரும்பிய என்னுடைய சார்பா. அடுத்து வந்து இந்த சுமித்ரா அவங்களுடைய இந்த உழைப்பு வந்து நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை பற்றி புத்தகங்கள் வந்திருக்கு. அதாவது நெடுமாறன் தான் முதல்ல எழுதினாரு, ஒரு அருமையான புத்தகத்தை எழுதினாரு. அப்புறம் ஆலிடி எழில்வாணன் எழுதினாரு. அப்புறம் வந்து சுமித்ரா அவனுடைய புத்தகம், அப்புறம் சுபாஷினி எழுதியிருக்காங்க, அப்புறம் தோழர் தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்காரு. நான் வந்து படிக்கிற காலத்துல இருந்தே, நான் பணியாற்ற காலத்துல இருந்து எனக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் எனக்கு வந்து ஒரு 2 கண்ணு மாதிரி. நான் வந்து ஒரு பொது உடைமை, இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகத்தை பொதுவெளியில் மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமிதம் வந்து பொது உடைமை தோழர்களுக்கு தான் உண்டுங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் இதை வந்து தெருக்களுக்கும் வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனாலதான் நான் வந்து மதுரைக்கு தான் இந்த செப்டம்பர் 20 மதுரையில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தாமசா கூட்டத்தில் பேசினதோ, அன்னைக்கு கீழடியில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கீழடியில் போய் நின்றதும் இதான் காரணம். இப்ப சுமித்ரா தோழருடைய அவங்க சத்தியமூர்த்தியுடைய இந்த புத்தகம் வந்து நானே அண்மையில தான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த புத்தகம் எழுதுனீங்களே, முதல்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அது திருச்சியில வந்து பிஷப் கூப்பர் கல்லூரியில ஒரு நிகழ்ச்சியில வரும்போதுதான் அவங்கள முத நான் சந்திச்சேன். அந்த புத்தகத்தை என் கையில கொடுத்தலாம்னு நினைச்சாங்க. நான் மேடைக்கு அழைச்சி கொடுக்க சொன்னேன், ஏன்னா அப்படி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப இப்போ அண்மையிலாம் கேட்டேன், நீங்க இந்த புத்தகம் எழுதுறதுக்கு நீங்க என்கிட்ட எதுவும் கேட்டீங்களான்னு. பொதுவாக சிலர் எழுதுவாங்க, நாங்க இதை பத்தி ஒரு புத்தகம் எழுத விரும்புறோம். நெடுமாறனே என்கிட்ட கேட்டார், எழுதிட்டு தான் கேட்டார் எழுதன்ட்டு. அப்போ வந்து நான் கேட்டேன், சார் உங்கள்கிட்ட கேட்டேன், இன்பாக்ஸில் கேட்டேன், நீங்கள் தாராளமாகன்னு பதில் போட்டிருந்தீங்க. எனக்கு அதுவும் மறந்து போச்சு. இந்த புத்தகம் வந்து என்னுடைய உடமையே கிடையாது, இந்த புத்தகம் வந்து ஒரு பொது சொத்து. இது வந்து ஆய்வுலகத்தை சேர்ந்தது, யாரு வேணாலும் என்ன மாதிரி இந்த புத்தகம் எழுதலாம் அப்படின்றது. இந்த உரைகள் வந்து சுமித்ரா சத்தியமூர்த்தியினுடைய உரைகள் ஒரு புதிய நூல் வடிவம் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. அவர் ராசுகுமார் சுட்டி காமிச்சாரு, நான் 2 மூணு கலந்துருக்கேன், நான் கவனிச்சிருக்கேன். சில கேள்விகளுக்கு வந்து அவங்களுக்கு விட தெரியும், அவங்களுக்கு விட தெரியும்னு என்னால தெரியுது. நான் உட்காந்து கேட்கும் போது தெரியுது இந்த விடை அவங்களுக்கு தெரியணும். ஆனா அந்த விடையை அவங்க சொல்றத ரெசிஸ்ட் பண்ணிட்டு அவர் ஆய்வாளர் சொல்றதே சரியா இருக்கும் அப்படிங்கும் போது எனக்கு தெரியும் வந்து அவங்க வந்து அந்த லிமிட்டை, அதை இந்த மாதிரி கோடு கிழிச்சு எப்படி அது தன்னுடைய பணி என்னங்கிறதுக்கு அந்த கேப் அவர் கரெக்டா பிடிச்சார் ராஜ்குமார். இதை நான் கவனிச்சிருக்கேன்.
அவங்க வந்து இதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தேவை வரணும், இதுக்கு நோட்ஸ் எடுப்பாங்க, இதை படிப்பாங்க. நான் சில நேரங்களில் அவங்க பொசிஷனில் நான் இருந்து பார்ப்பேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் கங்கா தோழர் நடத்திட்டு போகும்போது நோட்ஸ் பார்த்தேன். இவங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க, அரசு பள்ளியில் இருக்காங்க, கணினியில் இருக்காங்க, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்க வந்து வீட்டில் அவங்களுடைய கடமை இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துட்டு இது ஏன்டா பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்களே, இதுக்கு எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணும். அப்புறம் நானாக சொல்லிக்கிடுவேன், இவ்வளவுலாம் வேலை இருந்து ஐஏஎஸ் இருந்து பட்ஜெட் எழுதுறது, சைக்ளோனு, இதுக்கு நடுவில் நீ ஏன் எழுதுன, நீ எதுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் முழிச்சு, அது மாதிரி தான் யாருக்கோ தூக்கம் முழிச்சதெல்லாம் படிக்கணும்னு தோணியிருக்கும் போல இருக்குன்னு நானாக நினச்சிக்கிருவேன். அந்த வகையில் வந்து அவங்க பண்ணியிருக்கிற பணி வந்து மிகச்சிறப்பான, அதான் நீங்கள் வந்து இதை கொண்டாடுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தோழர். இப்படி தான் கொண்டாடணும். இப்படி கொண்டாடினா தான் நன்மையை நல்லதை நல்லது என்று பாராட்டுபவர்கள் குறைந்து விட்டால் நல்லதே குறைந்து விடும் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பேன். என்னுடைய நூலில் ஒன்று எழுதியிருப்பேன். நல்லதை நல்லதுன்னு சொல்லி நம்ம பாராட்டலைன்னா நல்லதே குறைஞ்சு போயிடும் நம்ம சமூகத்தில். அந்த வகையில் இந்த ஒரு உழைப்பை சிந்திய அந்த ஆளுமையை பாராட்ட வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இணையாக வந்து திரு சத்தியமூர்த்தியும் பாராட்டுக்குரியவர். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கையில் வச்சு அன்றைக்கி ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகத்தையும் 2 கையில், இது ஒரு 3.5 கிலோ அது ஒரு 3.5 கிலோ வச்சுட்டு படம் எடுத்துலாம் போட்டிருந்தாங்க. நான் அந்த புத்தகத்தை பற்றி அவங்க பேச ஆரம்பித்ததுனால அவங்களோட ஈடுபாடு இதெல்லாம் பார்த்து சுமித்ராவும் அவங்க இணையர் சத்தியமூர்த்தியும் என்னை வந்து சந்திச்சிருக்காங்க சென்னையில். நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு பேச வந்தப்போ நாங்களாம், நான், தமிழ்செல்வன், தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனோம். அங்கே ஒரு பட்டுக்கோட்டையில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நிகழ்ச்சிக்காக நான் வந்தபோது அந்த வகையில் இந்த புத்தகத்துக்கு அவங்க செலுத்தியிருக்கக்கூடிய உழைப்பை வந்து நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். நான் எதுக்காக நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகம் கொஞ்சம் கடினமானது. நீங்கள் சுந்தர் தான் இதை வந்து இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக இதை ஒரு எளிமையாக பார்க்குறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் காய்ச்சல் வர்ற வரைக்கும் எல்லாம் வேலை பண்ணோம். நானே 70 முறை ஒரிசாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். அப்போல்லாம் ஜூம் வசதியெலாம் இல்லை. ஜூம் வசதியில் தான் இன்னும் கொஞ்சம் எளிவாக இருக்கும். எனக்கு தெரியாது ஜூம் இருக்கிறது கூட. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு இப்படி எழுதிட்டு செஞ்சுட்டு போவான். ஆக இந்த புத்தகம் இந்த மாதிரியான வடிவம் பெறணும், இது வந்து உலகம் ஏற்றுக்கொண்டதுன்னா நான் சொல்றது வந்து இதில் எல்லா கருத்தியில் ஏற்றுக்கொண்டதில்லை, இதை பற்றி பேசுபொருளாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவிக்கிறேன். இப்படி தான் ஒரு புத்தகத்தை படிக்கணும். இப்படிலாம் படிக்கும்போது இப்படிலாம் பேசுகிறாங்கங்கும் போது தான் நம்ம அந்த உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பு கட்டுப்படியாகும் அப்படின்னு தோணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு தீபாவளி அன்னைக்கும் எழுதிட்டு இருக்கீங்க, பொங்கல் அன்னைக்கும் எழுதிட்டு இருக்கீங்க, சனிக்கிழமை லீவ் எடுக்கல, ஞாயிற்றுக்கிழமை, இதுக்கெல்லாம் நிறைய நான் களப்பணி பண்ணியிருப்பேன். இந்த களப்பணி எல்லாமே என்னுடைய குடும்பத்தினுடைய என்னுடைய மனைவியினுடைய நேரத்தை களவாடி கொண்டுதான், எனது குழந்தைகளுடைய நேரத்தை களவாடி கொண்டுதான் தேர்தல் ஆணையத்திலேருந்து இரவு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு 12:30 மணிக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவேன் டெல்லியில். இது மாதிரியாக தான் இந்த புத்தகம் உருவானது. அதற்கான ஒரு நியாயத்தை இந்த உங்களுடைய அமைப்பு கங்கா தோழர், நீங்கள் பண்ணுற இந்த 3 அமைப்புகளும், ஜீவா, நாவா, சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி அப்படிங்கிற இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து இதை கொண்டாடி இருக்கீங்க, கொண்டு சேர்த்துருக்கீங்க. என்னுடைய விருப்பம் வந்து சுமித்ரா சத்தியமூர்த்தி இதை வந்து ஒரு நூல் வடிவம் கொடுத்து பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சுமித்ரா சத்தியமூர்த்தி. மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வார்த்தைகள் அத்தனையும் அருமையான வார்த்தைகள். இறுதியாக நம்முடைய சுமித்ராவை அழைக்க வேண்டும். சுமித்ராவை பற்றி எனக்கு நிறைய பேசுவதற்கு இருக்கிறது, நேரம் இல்லை. சுமித்ரா ஜீவனாவ சிந்தனை பள்ளிக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்பதை மட்டும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய அந்த அற்புதமான படைப்பை உள்வாங்கி அவர் பேசிய போது ஒரு உரையாசிரியராகவே மாறினார் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். உரையாசிரியர்கள் பெரும்பாலும் நிறைய காலத்திற்கு பிறகு உருவாவார்கள். இது தோழர் பாலகிருஷ்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய நூலுக்கு ஒரு உரையாசிரியராக நம்முடைய சுமித்ரா உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் நான் இன்னொரு அற்புதத்தையும் பார்க்கிறேன். அவர்கள் இருவருக்கு இடையிலும் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு உறவு என்பதை குரு சிஷ்யை என்ற ஒரு உறவாகவும் நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சி 17 முறை நடந்தது என்பதும், அதே போல 17 நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக சுமித்ரா செய்தார் என்பதும், இது ஒரு குருவாக தோழர் பாலகிருஷ்ணனும் சிஷியாக நம்முடைய சுமித்ராவும் இருந்தார் என்பதை நான் உளப்பூர்வமாக உணர்கிறேன். அந்த வகையில் நானும் அவரை வாழ்த்தி ஏற்புரை வழங்குவதற்காக நம்முடைய அருமை தோழர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
சுமித்ரா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கமே வந்துருச்சு. இத்தனை ரொம்ப நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆனாலும் தோழமைகள் இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த நிகழ்வோட வெற்றி. முதல்ல இந்த ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இயக்குனர் கங்கா தோழர் அவர்களுக்கு நன்றி பகிர கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வுல இணைந்திருக்கிற சான்றோர்கள், தோழமைகள் அனைவருக்கும் எனது வணக்கம். முதல்ல இந்த நூல் வந்து 2022 மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும் நூல் திறனாய்வு செய்ததற்காக எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர், அப்போதைய முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் அவர்கள் வழங்கியது. அந்த நூல் வந்து அவங்க வாசிக்கிறதுக்காக வாங்கியிருந்த நூல். அவங்க ரேப்பர் கூட பிரிக்காம கொடுத்தாங்க. நான் வாங்கி வந்து ஒரு 4-5 மாசம் வச்சுட்டேன், அதை படிக்கவே இல்லை. ஆனா எதிர்படும் சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலயும் அவங்க கேட்டாங்க, நீங்க ஏன் அண்ணா அதை படிச்சுட்டு எழுதல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய தடவை கேட்கவும் தான் அப்ப நான் சொன்னேன், சார் அது ஆங்கிலத்துல இருக்கு, ரொம்ப பெரிய நூலா இருக்கு, அது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனாலும் அவங்க வந்து அதை நீங்க பிரிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அவங்கதான். ஸோ முழு முதற் காரணம் அந்த நூலை கொடுத்து அதை எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொன்னது அவங்கதான். அதை வந்து ஒரு 600 அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு புலனக்குழுல தொடர்ந்து ஒரு வருஷம் நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஒவ்வொரு அத்தியாயமா எழுதணும். அப்படி எழுதும் போது எழுதி முடித்த பிறகு அதை எல்லா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் போய் சேர்ந்துச்சு, வாசிக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்ந்துச்சு. முடிவுல இதை வந்து ஒரு நூலா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். எழுத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, வாசிக்கிறது மட்டும்தான் இது. எனக்கு அது சொன்னது ரொம்ப நிறைய தவறுகளோடவும் அந்த புத்தகம் வெளிவந்தது. அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து வெளியிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை தொடர்பு கொள்றதுக்கு பேசுறோம். நான் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியல, வெளி உலகம் பெருசா தெரியாது. அப்போ எங்க ஊர்ல இருக்கிற ஆத்தா பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆய்வாளர், அவங்கதான் வந்து நீங்க வந்து மெயில்ல தொடர்பு கொள்ளுங்கன்னாங்க. மெயில் அட்ரஸ் யார்ட்டையுமே கிடைக்கல. அப்படிதான் முகநூல் மூலமா தொடர்பு கொண்ட போதும் அந்த மெசேஜ் வந்து ஸ்பாமுக்கு போயிடுச்சு. ஏன்னா அப்ப முகநூல்ல நட்பு வட்டத்துல இல்ல. அப்போ ஒரு போஸ்ட்ல கமெண்ட்ல போய் தான் அந்த பதிவு போட்டு கேட்கிறோம், நாங்க நூலை வெளியிடலாமான்னு. அணுகிறதுக்கு ரொம்ப பயம். ஒரு மாவட்டத்துல பணியாற்றக்கூடிய ஆட்சியர் அப்படின்ற போதே நமக்கு எவ்வளவு பயம் இருக்கு. ஒரு இந்திய ஆட்சி பணியாளர், ஒரு தேர்தல் பணிகள்ல இருந்த ரொம்ப பெரிய பணியில இருந்தவர்கிட்ட எப்படி போய் அணுகிறது? ஆனா உண்மையிலேயே எத்தனை ஒரு எளிமையான மனிதர், எத்தனை உயர்வான ஒரு பதவியில இருந்து ஒரு மனிதர் இத்தனை எளிமையானவங்களா இருப்பாங்களா அப்படின்ற முதல் உதாரணம் எனக்கு அவர்கிட்ட இருந்தா கிடைச்சது. அப்பதான் அவருக்கு அணுகின உடனே நீங்க வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்னு, அந்த வெளியிட்ட நூலை கண்மணி ராசா தோழர் வந்து ஒரு நிகழ்வுக்கு, தஞ்சை நிகழ்வுக்கு வந்த போது அவர் கையில பரிசளித்த நூல் அது. வழங்கிய நூல். அதை வந்து அவங்க கங்கா தோழர்கிட்ட பகிர்ந்து அப்படிதான் இது ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு போய் சேர்ந்துச்சு. இந்த இடத்துல நான் 2 பேரும் குறிப்பிடணும். கண்மணி ராசா தோழரை தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வந்தது முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு ஆசிரியர்களை எழுத வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்த நிகழ்வுக்காக அழைச்சிட்டு வந்தது அல்லியம்மா அப்படிங்கிற ஒரு தலைமை ஆசிரியர், நாச்சியார் கோயில் பள்ளி தலைமை ஆசிரியர். அவங்கதான் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்ப இதயராஜா அப்படின்ற தோழர், ஆசிரியர் ராமசாமி தோழர், 3 பேரும் நிகழ்வுலதான் கண்மணி ராசா தோழரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்து இந்த நூலை பத்தி படிக்கும் போது தெற்குல இருந்து வடக்குன்னே ஆரம்பத்துல இருந்து நிறைய வரலாற்று நூல்களை படிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த நூல் தலைகீழ சொல்லும் போது அப்ப ஏத்துக்க முடியல. அப்ப இந்த மொழியில் சார்ந்த ஆய்வு நூல்கள், மற்ற நூல்கள், சேப்பியன்ஸோ ஆதி இந்தியர்களோ எதுவுமே வாசிக்காத போது இது எனக்கு ரொம்ப வினோதமா இருந்த போது என்னுடைய சந்தேகத்தை கேட்டது ஆத்தா பன்னீர்செல்வம் சார், பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு ஆய்வாளர். அவர்கிட்ட பேசும்போதுதான் சொன்னாங்க, எந்த ஆய்வு நூலையும் முன்முடிவுகளோடு வாசிக்க கூடாது, நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னவர். அதே இந்த நூல் குறித்து நான் அடிக்கடி உரையாடியது பெண்கள் மேல்நிலை பள்ளியில பணிபுரிந்த இந்திரா சாந்தி அப்படின்ற என்னுடைய தோழி, அவங்க கிட்ட இந்த நூல் குறித்து நிறைய உரையாடி இருக்கேன். அப்படிதான் அந்த நூல் வந்து என்னோட இருந்தது. அடுத்து இது உரை நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்ற போது ஒரே ஒரு உரைதான் ஃபர்ஸ்ட் திட்டமிட்டது. ஆனா கங்கா தோழர் வந்து ஏன் இதை தொடர் உரையாடலா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தது அவங்கதான்.
நிறைய சிரமங்களுக்கு இடையே என்னுடைய அழுத்தங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அவரு கங்கா தோழர் மேலதான் வச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தடங்கள் வருமோ அவ்வளவு வரும். ஆனா கடைசியில எந்த நிகழ்வுமே வந்து எந்த குளறுபடிகளும் இல்லாம எந்த நாள்ல திட்டமிட்டமோ அதுபடி நடந்தது. அதுக்கு முழு முதற் காரணம் வந்து அவர் தான். அது என்னுடைய அழுத்தங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா கையாண்டார். அதுக்காகவே நான் ரொம்ப சிறப்பா உங்ககிட்ட நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ரொம்ப சுருக்கமா சொல்லணும், நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நேரம் கருதி நான் தனியா சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. அடுத்து ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் சார், பாலா சார், இந்த நூலை, அந்த பயணம்ன்ற நூலை, ஒரு சிறிய நூலை எழுதியாச்சு. எழுதிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசை. அவர் தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். ஆனா அவர் அந்த நூலை பெற்றுக்கொண்ட மேடைன்றது திருச்சியில பிஷப் பீப்பர் கல்லூரியில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய விழா, சிந்து முதல் குருணை வரை அப்படின்ற ஒரு வரலாறு சார்ந்த ஒரு தொடர் நிகழ்வு. அந்த நிகழ்வு மேடையில வச்சு வாங்கிக்கிட்டேன். அன்னைக்குதான் முதல்ல பாக்குறோம். பார்த்த போது என்கிட்ட அவங்க வியந்து ஒரு குழந்தைக்கே உள்ள ஒரு மகிழ்ச்சியோடு அவங்க கேட்டது, எதுக்காக நீங்க எழுதுறீங்க, எப்படி நீங்க எழுதுறீங்க, ஏன்னா அந்த நூலை, அவருடைய நூலை முழுமையா இப்ப இன்னைக்கு சொல்லும் போதுதான் புரியுது, எல்லாரும் அந்த நூலை முழுமையா படிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றது சொல்றாங்க. ஏன்னா ஒரு அத்தியாயம் படிச்சாலே அவ்வளவு கண்டென்ட் அதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது முழுமையா படிக்கிறது வெகு சிலர் தான் அப்படின்றத இன்னைக்கு ஆய்வாளர் பகிர்ந்துக்கிறாரு. அப்ப நீ எதுக்காக எழுதினீங்க அப்படின்றத கேட்ட போது என்கிட்ட பதிலே இல்லை. நான் ஒரு மேத்ஸ் டீச்சர் கொஸ்டின் கேட்டா எப்படி முடிச்சிட்டு நிற்போமோ அப்படிதான் நான் முடிச்சுட்டு இருந்தேன். கடைசியா ஒண்ணு சொன்னேன், அந்த நூல்ல ஒரு ஆன்மா இருந்தது, அந்த ஆன்மா வந்து எனக்கு புரிஞ்சுது. அது வந்து அந்த உணர்வு வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு சொன்னுச்சு, என்கிட்ட பேசுனுச்சு அந்த நூல், என்ன எழுதுன்னு சொன்னுச்சு, அதனால எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டாரு. அதுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த தொடர் உரையாடல்ல நிறைய முறை எனக்கு நிறைய ஆலோசனைகள் வழங்குவாங்க. என்னைக்கு பேச போறீங்க, எதை ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய அவருடைய நேரம் என்பது ரொம்ப ஒரு பெரிய நேரம். அந்த நேரத்துல நமக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு ஆலோசனையை கொடுக்கறதுன்றது நிச்சயமா எல்லாராலும் அது முடியுமா அப்படின்றது சிரமம். அந்த அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதரா அவர் இருந்தாரு அப்படின்றது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அடுத்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட எல்லாருமே, நிறைய பேர் இப்ப வந்து அவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற விமலா சகோதரி, மதுமிதா சகோதரி எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறதுல பெண்கள் எந்த அளவுக்கு இதுல கலந்துக்க முடியும் அப்படின்றது சிரமம். ஜார்ஜ் தோழர் ஆகட்டும், ஆதிராமன் தோழர் ஆகட்டும், இலங்கையிலிருந்து பேசியவர் குமரேசன் தோழர், சிவராமன், எல்லார் பேரையும் சொல்லணும். நானு காமு தோழர், சிஓ சார், மேத்துரா தோழர், எல்லாரையுமே சொல்லணும். எல்லாத்தையும் விட முக்கியமா என்னுடைய கணவர். இந்த புத்தகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 2022 இருந்து 23 வரையும் ஆங்கில புத்தகம் என்னுடைய படுக்கை அறையில இருந்துட்டே இருந்தது. 2024 இருந்து 25 வரையும் இந்த தமிழ் நூல் என்னுடைய படுக்கை அறையில இருந்துட்டே இருந்தது. எப்பவுமே அந்த புத்தகத்தை தூக்கி கையில வச்சுட்டே இருப்பேன். இத இந்திய ஆண்கள், பொதுவாகவே சொல்றேன், இந்திய ஆண்கள் ஒரு மனைவி படிப்பதை இந்த அளவு ஊக்குவிப்பார்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பெண்கள் படிப்பது ஒரு கௌரவ குறைச்சலாக, பெண்கள் எல்லாம் புத்தகம் படிக்கலாமான்ற ஒரு சமூகம் தான் பட்டுக்கோட்டையில இருக்கு. நான் அதை வெளிப்படையா ஒத்துக்கிறேன். என் காதுபடவே அந்த விமர்சனம் செய்த சகோதரிகளை எனக்கு தெரியும். புத்தகத்தை எடுக்கும்போது எங்க வீட்டுல கேட்டாங்க, அப்படின்னு நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு புத்தகத்தை நீ எடுத்து படிக்கலாமா அப்படின்னு சொன்ன சகோதரி என்னகிட்ட பகிர்ந்த போது நான் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து வந்தேன். அப்படிப்பட்ட சமூகம் தான் பட்டுக்கோட்டையில இருக்கு, இன்னும் முன்னேறல. அந்த இடத்துல ஒரு பெண் இரவு முழுவதும் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இருக்கிறத எந்த கணவரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்னுடைய கணவர் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. நான் ஒரு வேலை, ஆனா எந்த வேலையும் நான் வந்து அதுக்காக வந்து விட்டுட்டு நான் செய்யல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பொறுப்பா இருப்பேன்றது அவங்களுக்கு தெரியும். எந்த பணியாளர்களும் எங்க வீட்டுல இல்ல, சமையல்காரங்களோ எந்த பணியாளரும் எதுவுமே இல்லை. எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு நான் உட்காருவேன். அதனால எனக்காக ரொம்ப பெரிய ஒரு தூணா அவங்க இருந்தாங்க. அடுத்து என்னோட குழந்தைங்க, எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கேன், அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க பாப்பா கேட்டுட்டு இருக்கு. அதுகிட்ட நான் சொல்லுவேன், அதுக்கு எந்த அளவுக்கு புரியுதா இல்லையோ, ஆனா உனக்கு 10th இருந்தது இல்லையா அந்த இண்டஸ் வேலி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா கேட்டுக்கும். ஆனா என் பையன் எல்லாத்துக்கும் மேல எடுத்து வச்சு அவரே படிச்சாரு. அதுல அவர் ஜல்லிக்கட்டு இருந்த அந்த அத்தியாயத்தை அவர் முழுசா படிச்சுட்டு போனாரு. நான் கூட கேட்டேன், நீ இதை பேசுறியா ஒரு தடவை, ஆய்வாளர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ பேசுறியானதுக்கு. இன்றைக்கு உள்ள குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தயக்கம் அவர் பேசலன்னு சொன்னாரு.
ஆக இது இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அன்பான மனிதர்கள் பின்னணியா இருக்கீங்க. அதுதான் இந்த நிகழ்வோட வெற்றிக்கான காரணம். நீங்கெல்லாம் பிடிச்ச கைதான் அதை தூக்கி விடுது. நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து நூலா கொண்டு வரணும்னு எனக்கும் ஆசை. ஆனா படிக்கிறது எப்படி ஒரு குருவி தலையில பணம்பழம் அப்படின்றது என்னென்னோ தொடர் உரைக்கு கேட்டப்போதும் அதே பயம் எனக்கு இருந்தது. இன்னைக்கு நீங்க எல்லாம் இதை புத்தகமா கொண்டு வரணும், நூலா கொண்டு வரணும்னு சொன்ன போது திரும்ப மறுபடியும் ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா அது முடிவு கண்டிப்பா ஒரு சிறப்பான ஒன்றாதான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த கங்கா தோழருக்கும் நன்றி கூறி, ஆய்வாளருக்கும் நன்றி கூறி, அனைவருக்கும் பங்கு பெற்ற தோழமைகள், அழைப்பின் பேரில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி சுமித்ரா. நிறைய பேசுவதற்கு இருக்கிறது, நேரம் இல்லை. ஏனென்றால் இது 2 மணிக்கூர் என்று திட்டமிட்ட நிகழ்ச்சி இப்போது 3:30 மணிக்கூர் கடந்து போகிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைய கூட்டம் முடிவுறவில்லை. நேரம் கருதி இப்போது நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரோம். நம்ம தோழர் பாலகிருஷ்ணனிடம் பேசி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி அடுத்து நடக்கும் 2வது பாகமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் வணக்கங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.